மீனா வீட்டுக்கு வந்துட்டு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க, ஒரு முக்கியமான ஒரு மண்டபத்தில் எனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோஹிணியோ மண்டபத்தில் தனக்கான கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ் கொடுக்கறதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லிண்டா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே மனோஜும். ஆமாம், நீ எந்த மண்டபம்னு சொல்லி கேட்க, இங்கே மண்டபம் பேரையும் மண்டபம் இருக்கிற இடத்தையும் மீனா சொல்லும்போது, அதே மண்டபத்தில் தான் நாங்களும் கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீட்டோட உள்ளே வராங்க. உள்ளே வந்த ஸ்ருதி எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்க, நீ என்னம்மா, நீ என்ன நல்ல விஷயம் சொல்ல போகிறேன்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஹோட்டல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் இப்போ எனக்கு இதுவே பெரிய விஷயமா தெரியுதுன்னு சொல்ல, அதை கேட்ட ரவியும் என்ன விஷயம்னு சொல்லி நீத்துக்கிட்ட கேட்குறாங்க, ஸ்ருதிக்கிட்ட கேட்குறாங்க. ஸ்ருதி வந்துட்டு, எனக்கு ஒரு மண்டபத்தில் சமையலுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, உனக்குமா அப்படின்னு சொல்ல, ஏன் வேறு யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இவளுக்கு ஒரு பூ ஆர்டர் கிடச்சிருக்கா, அதே மண்டபத்தில் தான் எங்கள் ரோஹிணி மனோஜுக்கு கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ் கொடுக்கறதுக்காக அவங்க அதே மண்டபத்தை புக் பண்ணியிருக்காங்க. இப்போ நீயும் சொல்றியே, ஆமாம் என்ன மண்டபம்னு சொல்லி கேட்க, அவங்களும் அதே மண்டபத்தை தான் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஜய் அதிர்ந்து போக, வீட்டுக்கு ஒரு சின்ன குழந்தை வந்த நேரம், இன்றைக்கி நம்ம 3 பசங்களுக்கும் ஒரே நேரத்தில் நல்லதே நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக, ஆமாம் இதுக்கும் அந்த கிருஷிக்கும் என்ன சம்மந்தன்ற மாதிரி விஜயா உட்காந்துருக்காங்க. முத்து, மனோஜ், ரவி 3 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு இந்த பேக்கேஜை நம்ம நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஆமாம் இதை நாங்கள் எல்லாருமே நல்லபடியாக பண்ணி முடிப்போன்னு ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதி, உன்னுடைய ஹோட்டலுக்கு இந்த ஆர்டர் வந்ததை நான் நம்பவே முடியலன்னு சொல்ல, ஏன் இப்போ ஆரம்பித்த ஹோட்டல் தானே, அந்தளவுக்கு என்ன ஃபேமஸ் ஆகிட போகுதுன்னு நினச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, சச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் ஹோட்டலில் என்ன டிஷ்ஷெல்லாம் ஃபேமஸான ஃபுட் அப்படின்னு சொல்லி கேட்க, அதை கேட்டதும் எங்கள் ஸ்ருதி, எதுக்கு நீ அதை எங்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு போயிட்டு அந்த நீத்தோடைய ஹோட்டலை ஃபேமஸ் ஆக்கணும்னு நினைக்கிறியா, உனக்கால முடிஞ்சதை எதை முடியுமோ அதை செய்ய, இதுக்கு முன்னாடி நீ அங்கே என்ன செஞ்சிட்டு இருந்தியோ அதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி உள்ளே போக, இவன் ஏன் நீ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ரவி வந்து மீனா கிட்ட சொல்ல, இப்போவும் நீங்கள் ஸ்ருதியை புரிஞ்சுக்காம தான் இருக்கீங்க, சீக்கிரமாக எங்கள் ஸ்ருதிக்கு ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் அவ கூட இருந்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு மீனாவும் சொல்லிட்டு போகிறாங்க. ஆளாளுக்கு இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அந்த ஹோட்டலை விட்டு வரதுக்கு மனசே வரலையே அப்படின்னு ரவியும் நினச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த ஹோட்டல் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் நடத்துறதுக்காக எல்லாருமே அங்கே போகிறாங்க. மீனா பூ டெக்கரேஷன் வேலைகள் எல்லாத்தையுமே முதல்லையே முடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பேக்கேஜ் கொடுக்கறதுக்காக ரோஹிணி போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி அங்கே இருக்க தன்னுடைய ஆட்களை வச்சுட்டு சமையல் வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கவும் செய்கிறாங்க. குக் பண்ணுறதுக்காக குமார் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கீழே நிறைய ஆட்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதனால் ஸ்ருதி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லபடியாக முடியவும் செய்யுது. வந்தவங்க எல்லாருக்குமே சீர்வரிசை பேக்கேஜை வந்துட்டு, அதாவது பொண்ணு வீட்டில் இருக்கவங்க அந்த சீர்வரிசை அந்த கல்யாண ஆஃபரை வந்துட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்களுக்கு அதை அவங்க திருப்தியாக ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு மீனா கொண்டு வந்த பொக்கே எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கவும் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பொக்கே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, முக்கியமானவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அதை அந்த கல்யாண மண்டபத்திலே வச்சு மீனா கொடுக்கவும் செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்கவுங்களுக்கான அந்த அமௌண்ட்டை வந்துட்டு வாங்கிட்டு இருக்கவும் செய்ய, அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அருணும் சீதா 2 பேருமே வரவும் செய்கிறாங்க. அக்கா எங்கக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு மீனா பக்கத்தில் வர, இங்கே தாண்டி எனக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா கூடயும் என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. உனக்கு தெரிஞ்சவங்களாடி அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இல்லைக்கா, அருணுக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே அருண் வந்து நிற்கிறாங்க. அருண் பக்கத்தில் வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ், அதாவது அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாமே வந்து நிற்க செய்யும்போது அப்போ வந்துட்டு அருண் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என் ஒய்ஃப் சீதா, இது அவங்க அக்கா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே டெக்கரேஷன் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களே அப்படின்னு சொல்லி கேட்க அருணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே சீதாவை பார்க்குறாங்க. என்ன அருண் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லைன்னு அங்கே அருண் வந்துட்டு சமாளிச்சுட்டு இருக்கும்போது அருண் இறாங்க நின்றுகிட்டு இருக்க மீனா பக்கத்துலையும் ரோஹிணி ஸ்ருதி பக்கத்துலையும் வராங்க. என்னங்க நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்கன்னு சொல்ல, நாங்கள் கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ் கொடுக்கறதுக்காக வந்தோன்னு அங்கே ரோஹிணி சொல்லும்போது, அப்படியா, உங்கள் பிஸ்னஸில் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க, உங்களோட ஆட்ஸ் எல்லாத்தையும் நானும் பார்த்தேன், சீக்கிரமாகவே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் உங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அங்கே ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்ருதியை பார்க்குறாங்க. நீங்கள் டப்பிங் தானே பண்ணிட்டு இருக்கதா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கதா வேற சீதா சொல்லிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, ஆமான்ற மாதிரி அங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க. நான் இங்கே தான் ஆர்டர் எடுத்திருந்தேன், எனக்கு புது ஆர்டர், ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்ல, நீங்களும் உங்கள் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேசி ரொம்ப சந்தோஷப்பட, என்னங்க நீங்கள் டெக்கரேஷன் வேலை தான் பார்த்துட்ருக்கீங்க, அதை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கீங்க போல், அடுத்ததாக பிஸ்னஸில் வேறு எந்த டெவலப்மெண்ட்டும் தெரியவே இல்லையே அப்படின்னு அங்கே அருண் வெடிக்கிற மாதிரி பேச, அருண் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கே நிற்கிற சீதா தான் ஹஸ்பண்டை பார்த்து ரொம்ப கோவமாக பேசும்போது, இல்லை சீதா விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உண்மையை தானே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி
நிற்க, உங்களுக்கு மீனாவை பற்றி என்ன தெரியணும் உடனே ஸ்ருதி வந்துட்டு கேள்வி கேட்க வரேன். இல்லைங்க, உங்கள் ஹஸ்பண்ட் நல்ல ஹோட்டலில் நல்ல செஃப்பாக இருக்காரு. இங்கே இவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே நான் கூட எங்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டராக தான் இருந்துகிட்ருக்கேன், டிராஃபிக் போலீஸாக இருக்கேன். அடுத்த டெவலப்மெண்ட் ஆகிட்டு இங்கே எஸ்பி இந்த மாதிரியான ஒரு பெரிய ரேஞ்சுக்கு என்னால் போக முடியும். ஆனால் இவங்க ஹஸ்பண்டும் என்னங்க பண்ண முடியும்? டிரைவராகவே தான் இருக்க முடியும். இங்கே பூ கட்டுறவங்க பூ கட்டிக்கிட்டே தான் இருக்க முடியும். இதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறது இல்லையே, இதில் எந்த முன்னேற்றமும் இருக்க போகிறது இல்லையே, அதை தானே நான் சொன்னேன் அப்படின்னு அங்கே அருணும் சொல்ல, ஏங்க இருக்க முடியாது அப்படின்னு ஸ்ருதி உடனே கேட்குறாங்க. மீனாவும் எப்போதுமே என் புருஷனை இவருக்கு ஏதாவது குறை சொல்லலைன்னா நிம்மதியான தூக்கம் இருக்க போகிறதில்ல, அதான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு அங்கே மீனாவும் சொல்ல, இங்கே பாருங்கள், நான் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன். டிரைவராக இருக்கவங்க அதே டிரைவர் தொழில அப்படியே இருக்க போகிறதில்ல. டிரைவரை தாண்டி அடுத்தடுத்து என்னென்ன முன்னேற்றம் பண்ணணுமோ அதை அவர் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாரு. ஏன் இன்னைக்கு ஒரு கார் வச்சுருக்கவங்க நாளைக்கு 4 கார் 10 காருக்கு சொந்தமாக இருக்க மாட்டாங்களா? அந்த சொந்த காரை வச்சு அவங்க ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க மாட்டாங்களா? ட்ராவல்ஸே இல்லைனாலும் அவங்களும் ஒரு கார் ஷோரூம் கூட வைக்கிற அளவுக்கு வரமாட்டாரா? அதுலேயும் முன்னேற்றம் காணலாங்க. டிரைவராகவே இருக்கணும்னு அவசியமும் இல்லையே. அப்படியே டிரைவர் தொழிலும் ஒன்றும் ரொம்ப ஒரு மோசமான தொழில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா மறைக்க, அது மட்டுமா, மீனா என்னமோ பூக்கட்டுற தொழில் தான் பார்க்குறதா சொன்னீங்க. பூக்கட்டுறதை தாண்டியும் அவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸை இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க ஸ்ருதியும் சொல்ல, எதுக்கு ஸ்ருதி தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க ரோஹிணி சொல்ல, உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க, அதனால நீங்கள் அந்த பெரிய விஷயமா எடுத்துக்க போகிறதில்ல. ஆனால் இங்கே சொந்த தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டே வந்து மீனாவை எப்படி பேசும்போது மீனாவுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டியது நாம மட்டும்தான் அப்படின்னு அங்கே ஸ்ருதி சொல்ல, ரோஹிணியும் எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. உடனே மீனாவை பார்க்குறாங்க. என்ன மீனா, உங்கள் பிஸ்னஸில் இப்போது பூ தான் கட்டிகிட்டு இருந்தீங்க, இப்போது டெக்கரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கீங்க, இப்போது பொக்கே கொடுக்குற அளவுக்கும் போயிருக்கீங்க. அடுத்து இந்த பிஸ்னஸை இன்னும் பெரிய அளவில் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாதா? இன்றைக்கி ஷோரூம் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்க மனோஜ் மாதிரி உங்களாலேயும் முடியுங்க ஒரு நாள். அதுவும் நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் தேடி போகிறீங்க, ஒரு நாள் உங்களை தேடி எல்லோரும் வருவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது அங்கே சீதாவும் எதுவுமே பேசாமல் நிற்க, என்ன சீதா, உனக்காக உன் அக்கா சின்ன வயசுலேயே படிப்பெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ வேலை பார்த்து கஷ்டப்பட்டாங்கன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவேன். ஆனால் இப்போ உன் ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு பேசும்போது அமைதியாக நின்றுட்டுருக்குன்னு சொல்ல சீதா அருணை பார்த்து முறைக்கிறாங்க. அருண் அப்படியே அசிங்கப்பட்டு நிற்கவும் செய்ய, இன்னைக்கு சமையல் சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு பக்கத்தில் வந்த லேடி இங்கே அங்கே ஸ்ருதியை பாராட்ட, இந்த பாராட்டெல்லாம் மீனாவுக்கு தாங்க வரணும். அவங்களுக்கு இருக்க திறமைக்கு அவங்க எங்கேயோ இருக்க வேண்டியது, இன்னமும் வீட்டுக்குள்ளேயோ அடுப்பங்கரையிலே இன்று கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாருக்கும் என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்ல. இந்த சமையல் டிப்ஸ் எல்லாமே நான் மீனா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதான், அதை தான் நான் இங்கே செய்யவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியாம்மா, ரொம்ப அருமையாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே மீனா கையிலே கொடுக்குறாங்க. மீனா அதை பார்த்து என்ன ஸ்ருதி என்கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொல்ல, உங்கள் மூலமாக எனக்கு கிடைச்ச ஆர்டருங்க இது, நிச்சயமாக இதை உங்களை வச்சு நான் நல்லபடியாக நடத்துவேன் அப்படின்னு அங்கே ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக மீனாவை பற்றி பெருமை பேச, மீனாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறத நினச்ச அருண் அவமானப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லை, அசிங்கப்படவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறமா மீனாவை பார்த்தும் முத்துவை பார்த்தும் தரைக்குறைவாக பல இடங்களில் பேசுனீங்கன்னா அப்புறம் அது நல்லா இருக்காதுன்னு அங்கே ஸ்ருதி வந்துட்டு வான் பண்ணிவிட்டு, வாங்க மீனா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ருதி கிளம்ப, மீனா அங்கே நின்றுட்டுருக்கவங்க, எனக்காக நீ பேசலை அப்படின்னு நான் சந்தோஷப்படலாம் இல்லை, எனக்காக நீ பேசலேன்னு நான் வருத்தப்படலை சீதா, ஆனால் நீ ஹஸ்பண்ட் பக்கம் நிற்கிறன்றது புரியுது. எப்போதுமே தப்பு பண்ணாலும் பண்ணலைனாலும் புருஷன் பக்கம் நிற்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்காக உன்னை நான் தப்பாக நினச்சிக்க போகிறதும் கிடையாது சீதா அப்படின்னு சொல்ல, சீதாவுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அருணை பார்த்து முறைச்சிட்டே நிற்கவும் செய்ய, என் புருஷனையும் என்னையும் தரக்குறைவாக பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம்னா பேசிக்கோங்க, நீங்கள் பேசுகிறதுனால நாங்கள் தாழ்ந்து போக போகிறது கிடையாது, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் தான் எங்களை செதுக்கி முன்னோக்கி கொண்டு போயிட்டே இருக்கும், அதைத்தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எங்களை செதுக்கிற ஒளியாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா வந்துட்டு பதிலடி சரியான ஒரு விதத்தில் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அவள் சொன்னது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்றைக்குமே ஒரு சிற்பத்தை செதுக்கிறது ஒளிதான், நீங்கள் அவங்கள சிற்பமாக செதுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய வார்த்தைகளால், அதை தான் அக்கா இப்படி சொல்லாமல் சொல்லிட்டு போகிறான். இந்த அவமானமெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஒருத்தவங்களை கீழ்த்தனமாக பேசி மட்டப்படுத்தி அது மூலமாக உங்கள் உயர்வையும் உங்கள் படிப்பையும் தலை நிமிர்த்தி காட்டணும்னு நினைக்கிறீங்களா அருண்? இந்த விஷயம் உங்களுக்குள்ளே எப்போது வந்தது, எப்போதுலேருந்து வந்தது? அக்கா வீட்டில் இருக்க அந்த மனோஜ் மாதிரியே நீங்களும் மாறிட்டுருக்கீங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சீதா பார்த்துட்டு இங்கே திட்டவும் செய்கிறாங்க. இதனால் அருண் அவமானப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க. கடைசியில் அவமானப்படுத்த போய் தான் அவமானப்பட்டதான் மிச்சன்ற மாதிரி அருண் நின்றுட்டுருக்கேன். சீதா அருண் கிட்ட கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியே போகவும் செய்கிறாங்க. இங்கே இவ்வளோ பேர் இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு அருண் நினச்சாலும் இன்னொரு பக்கம் அந்த மீனாவும் முத்துவும் சேர்ந்து நம்மளை ஒரு வழிக்கு கொண்டு வந்துடுவாங்களோன்ற ஒரு பயம் அங்கே அருண்குள்ளே உருவாகவும் ஆரம்பிச்சிடுச்சு.